friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து நம்ம வந்து சாஃப்ட்டான சப்பாத்தியோ பொட்டேட்டோ ஒயிட் குருமா வந்து பண்ண போறோம். இன்னைக்கான வீடியோ வந்து எப்படி வந்து நம்ம பொட்டேட்டோ குருமா பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வந்து வச்சிட்டேன். அது வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து குருமா வந்து பண்ணி எடுத்துடலாம். இப்போ குருமா பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருமா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா குருமா பண்றதுக்கு வந்து ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணணும். அது வந்து மிக்சியில் வந்து பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுத்துக்கிறதுனால மிக்சியில் வந்து அரைப்படாதுன்றதுனால நான் வந்து ஆட்டுக்கல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த ஆட்டுக்கல்ல போட்டு வந்து ஒன்றரை தட்டிக்க போறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டை வந்து எடுத்துருக்கேன், 2-3 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அன்னாசி பூ இருக்கு இல்லையா அது வந்து 1 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து ஒன்றரை வந்து தட்டிக்கலாம், ஏன்னா வந்து ரொம்ப ஃபைனா வந்து வந்து அரைப்படாது. ஸோ நல்லா வந்து தட்டி வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப வந்து நம்ம வந்து ஃபைனா வந்து தட்ட முடியாது. ஸோ இது இந்த அளவுக்கு வந்து போதும். இப்போது நான் வந்து குருமா பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா தோலை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பரோட்டா வச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து காரத்துக்கு ஒன்லி மிளகாய் மட்டும் தான் சேர்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். குருமா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தேவையான பொருளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து டக்குன்னு வந்து பண்ணிடலாம். அதனால் வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி வந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து குக்கரை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வந்து வச்சுருக்கேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த விதமான எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன், ஏன்னா இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். கூட பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலையும் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து மிளகாவும் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாய் வந்து நம்ம வந்து சேர்த்து தான் வந்து அரைப்போம். அதனால் வந்து இப்போ வந்து ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து நான் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோன்னு சொன்னேன், அதுக்கு வந்து தேங்காய் வந்து கட் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம், மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதே இதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை வந்து நம்ம பெருஞ்சீரகம், பிரியாணி இலை போட்டு தாளிச்சோம் இல்லையா, அதே டைமில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரணும். அதுக்குள்ளே நம்ம வந்து பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பெருஞ்சீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா தாளிக்கிறதுக்கும் நம்ம வந்து சீரகம் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து கசகசா வந்து சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி மிளகாய் வந்து வெங்காயத்து கூட வதக்குறப்ப வர சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற மிளகாய் பார்த்திங்கன்னா அதிகமாக காரம் இருக்காது, அதனால் நான் வந்து இப்போ வந்து 2 வந்து சேர்த்துருக்கேன். கூட ஒரு 10 முந்திரி சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சைடு பை சைடு பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் அப்பப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன், அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் 1 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த பட்டர் பீன்ஸ்க்கு பதிலாக பச்சை பட்டாணி இருக்குல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து சேர்த்து வேக வச்சுருக்கேன். அது தோலை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். தோலை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டர் பீன்ஸையும் வந்து சேர்த்துலாம்.
சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து அந்த பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம தேங்காவும் கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கலையே அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து லாஸ்ட்டே வந்து சேர்த்துக்கோ. ஏன்னா அந்த தக்காளியோட எசன்ஸ் மட்டும்தான் உள்ளே வந்து இறங்கணுமே தவிர்த்து தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து வரணும்னு அவசியம் கிடையாது. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா முழுசாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துட்டேங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு வந்து ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் போதும். ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் எல்லாமே வேக வச்சு வந்து எடுத்துருக்கோம். நம்ம இப்போ சேர்த்தா அந்த தக்காளியோட எசன்ஸ் வந்து இறங்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். அதுக்கு வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் போதும். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாப்பா வந்து ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டு இருந்தா. அவர் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உகன் குட்டி வந்து தண்ணி குடிக்க போகிறேன்னு சொல்லி டம்ளரில் தண்ணி வாங்கிட்டு போனான். அது அப்படியே பார்த்தீங்கன்னா அவள் புக்ஸில் வந்து அப்படியே வந்து ஊற்றிட்டானா. ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை. நான் எங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே பார்த்தா அவங்க ஒரே கத்துறாங்க. என்னென்னு பார்த்தா 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவளை புக்ஸ் எல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு. நான் அந்த பக்கம் அழுதுட்டுருக்கான். உகன் பாருங்கள் புக்ஸை மிதிக்காதன்னு சொல்லிட்டே இருக்கேன். அவன் வேணே பண்ணிட்டுருக்கான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே தான் உகன் வந்து பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் வளர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேட்டை வந்து அதிகமாகிடுச்சு. உகன் சாமி வந்து உனக்கு கண்ணை குத்த போது பாருங்க. சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லாவே வந்து ஊறிடுச்சு. ஸோ நம்ம வந்து சப்பாத்தி வந்து போட்டு வந்து எடுத்துடலாம். சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா மாவு வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே பண்ணுறீங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சு நல்லா வந்து மூடி வச்சுருங்க. காற்று எதுவுமே போகாத மாதிரி ஒரு ஈர துணியை வச்சோ அப்படி இல்லைன்னா காற்று போகாத மாதிரி ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வரும். இப்போது குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குருமா வந்து எப்படின்னு. குருமா பாருங்கள் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குங்க. நான் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் தான் விட்டேன். அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம பண்ணதுனால தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மணக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தது அப்படின்னா மேலே வந்து போட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் மட்டும் மேலே ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றப்ப எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் நல்ல உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். இந்த குருமா பார்த்திங்கன்னா பூரிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பரோட்டாக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கல்யாண வீட்டில் பண்ணுவாங்க இல்லையா உருளைக்கிழங்கு குருமா, அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். நீங்கள் வந்து மசாலா போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் வந்து நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு வெள்ளை குருமாவும் தான். நான் வந்து இன்றைக்கி பட்டர் பீன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கூட போட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து இதுதான். நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.